Hello everyone, welcome back to Physics for Module Solution. இது பாத்தீங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் லெசன்ல இருக்கிற டாபிக் வைஸ் கொஸ்டின்ல இருக்கிற கொஸ்டின் நம்பர் 73. நம்ம பாத்திக்கிட்டு இருக்க டாபிக் பாத்தீங்கன்னா மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். The pitch of a screw gauge is 0.5 millimeter. Pitchனா main scale, ஓகேவா? And there are 100 divisions on circular scale. The instrument read plus 2 division when nothing is put. அப்படின்னா என்ன? எரர் வந்து plus 2னு சொல்றேன். இந்த plus 2 என்னது? எரர். In measuring the diameter of wire, there are 8 division on the main scale. Main scale எவ்வளவு division இருக்குது? 8 division இருக்குது. புரியுதா இல்லையா? 8வது லைன். ஒரு லைன் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? 0.5 mm ரெப்ரசன்ட் பண்ணுது. ரொம்ப சிம்பிள், நல்லா பாரு. இப்போ வந்து 1 3 4 5 6 7 8 9 10 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. இதான் 0 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? இதான் ஒரு ஸ்கேல்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்கேல்ல வந்து 8வது லைன் இருக்கு பாத்தி, அது எவ்வளோ? இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இந்த ஃபர்ஸ்ட் 0க்கும் இந்த 1க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 0.5 millimeter அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. புரியுதா? ஓகே, இப்போ நல்லா பாரு, 0.5 millimeter. இந்த 0.5 millimeter இந்த டிஸ்டன்ஸ். அப்ப இதுல இருந்து 8க்குள்ள நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 0.5 into 8. ஆமாவா இல்லையா? அப்ப போட்டா உனக்கு 4 millimeter சாலிடா என்ன கிடைக்குது? சாலிடா 4 millimeter கிடைக்குது. அப்போ ஒரு விஷயம் கன்ஃபார்ம், இந்த ரெண்டு ஆப்ஷன் உனக்கு ஆன்சரா வர முடியாது. கரெக்டா இல்லையா? ஸோ 4 millimeter தான் என்னது? மெயின் ஸ்கேல்ல காமிக்கிற ரீடிங் எவ்வளோ? மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து 4 millimeter. கோயின்சிடென்ஸ் எவ்வளோ சொல்லிட்டாங்க? 83rd கோயின்சிடென்ஸ். இது வந்து ரீடிங் இல்ல, கோயின்சிடென்ஸ். சர்க்குலர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ். 83rd லைன் கோயின்சிடென்ஸ் ஆகுது. இதோட லீஸ்ட் கவுண்ட் எப்படி கண்டுபிடிப்ப? லீஸ்ட் கவுண்ட் ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். மெயின் ஸ்கேல் டிவிஷன் பை நம்பர் ஆஃப் டிவிஷன் இந்த வெர்னியர் ஸ்கேல். டிவைட் பண்ணா 0.005. அப்ப லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ? 0.005. அப்ப என்னோட சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் என்ன? நான் என்ன சொன்னேன்? இங்க என்ன கோயின்சிடென்ஸ் வந்தோ அது இதால மல்டிப்ளை பண்ண போறேன். இப்ப 83 நீ 5ஆல மல்டிப்ளை பண்ணனா 41. கரெக்டா இல்லையா? இதான் உன்னோட ரீடிங் 415. 0.415. அப்ப டோட்டல் ஆன்சர் என்ன கிடைக்குது? நல்லா பாரு, 4 millimeter ஆல்ரெடி மெயின் ஸ்கேல், சர்க்குலர் ஸ்கேல்ல 0.415. அப்ப 4 plus 0.415. அப்ப ஆன்சர் பார்த்தனா 4.415. ஆனா என்ன சொல்லிட்டான், நான் எதுவுமே வைக்காதப்ப கோயின்சிடென்ஸ் எவ்வளவு இருக்கு? 2. அப்ப 2க்கு எவ்வளவு சார் ரீடிங் வரும்? 2 into 0.005 போட்டனா 0.010. இப்போ இது +2. அப்ப ஆன்சர்ல என்ன பண்ணணும்? இந்த வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணிரு. சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் பார்த்தனா 4.405. ஸோ இதான் பார்த்தனா உன்னோட கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸ்க்ரூ கேஜ்க்கு நான் அகைன் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் வீடியோ போடுறேன். அது வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க இன்னும் பெட்டரா புரியும். தேங்க்யூ.